ஒரு விஷயம் சரியா நடக்கல, யாரோ தவறு செய்துட்டாங்க, நம்மளுடைய நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு இழப்பை நம்ம அவங்களால சந்திச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கோபம் வரும், ஒரு விஷயம் நடக்கலன்னா. ஆனா இந்த கோபம் என்ன ஆகும்னா நாளுக்கு நாள் அந்த குறிப்பிட்ட மனிதர் மேல வன்மமா மாறிடும். அதாவது கோபம்ங்கிறது அவங்க தவறு செய்தா மட்டும் கண்டிக்கிறது வேற, வன்மம்ங்கிறது அவங்க எதை செய்தாலுமே நம்ம விமர்சனம் பண்றது. ஏன்னா அவங்கள மொத்தமாவே பிடிக்காது, அதுல எப்படிதான் குறை கண்டுபிடிக்கலாம். அவங்க உலகத்துல மிகப்பெரிய அளப்பெரிய விஷயங்கள் செய்வாங்க, உலகத்துல கோடி பேரால பாராட்டப்படுவாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் நம்ம ஒரு விமர்சனத்தை தேடி பிடிச்சு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு அவங்க மேல இருக்கிறது கோபம் இல்லைங்க, வன்மம். இந்த வன்மம் என்ன பண்ணும்னா நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகளை நம்ம கிட்ட இருந்து இதயபூர்வமா பிரிச்சிடும். அதாவது உடல் ரீதியா நம்ம கூட இருந்தாலும் அவங்க மன ரீதியா நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்க. காலப்போக்குல அவங்க உடல் ரீதியா நம்மளை விட்டு எட்ட போயிடுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையோட இறுதி காலத்துல தான் நம்ம இந்த தனிமையை உணர்வோம். ஆனா அன்னைக்கு நம்ம உணர்ந்து எந்த பயனுமே இல்லை. முக்கியமா சொல்லணும்னா இந்த வன்மம் மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இன்னொரு குணம்.